ஜெபித்து தாளந்து போட்டியினை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். குட்டி பிள்ளைகள் ரைட், கையை கூப்பி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சேகரத்தின் 60வது அறுப்பின் பண்டிகைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே தங்களுடைய தாளந்துகளை வெளிக்கொண்டு வரும்படி பிள்ளைகள் ஆவலோடு கூட வந்திருப்பதை நீர் அறிவீர். இந்த போட்டியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன், அவ்விதமாய் நர்மையான பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தருளும்படியாய் கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த பண்டிகையிலே ஒருவேளை பிள்ளைகளுக்கு பரிசுகள் கிடைத்தாலும் கிடையாமல் போனாலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி ஆசீர்வதித்தருள கெஞ்சுகிறோம். நிகழ்வினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம போட்டி ஒவ்வொன்றாக ஆரம்பிக்க போகிறோம். இந்த போட்டியிலே நமக்கு 3 பேர் நடுவர்களாக வந்திருக்கிறார்கள். அருமையான ஆரைக்குளம் அரோமநகர் ஐயரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் அருமையான சகோதரி மிஸ்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கதீட்ரல் ஆலயத்திலிருந்து ஐயரம்மா வந்திருக்கிறார்கள். தர்மதுரை ஐயரவருடைய துணைவியார் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். மூவரையும் நம்முடைய 60வது சேகரத்தினுடைய அறுப்பின் பண்டிகையின் இந்த தாளந்து போட்டி சார்பாக அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 3 பேரும் அவர்கள் தனித்தனியாக இங்கே நடைபெறுகிற போட்டிகளுக்கு மார்க்கு போடுவார்கள். இந்த ஜட்ஜஸுடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு, சரியா? அவங்க போட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் போட்டு எங்களிடம் கொடுத்து விடுவார்கள். அதுக்கு அப்பீல் கிடையாது. அது மாத்திரமல்ல, நம்ம மாறுத்தரம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆகவே தான் நாம் வெளியில் இருந்து, ஒருவேளை அவர்கள் நமக்கு பலட்சியமானவர்கள் அல்ல நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, ஆகவே தான் அவர்களை நாம் வெளியிலிருந்து அழைத்திருக்கிறோம். ஆகவே அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது முதலாவது போட்டி ஆரம்பிக்கப்படுகின்றது. முதல்ல குழந்தையை காட்சிப்படுத்துகின்ற போட்டி. முதல் பெயர் ஜெரோம். ஜெரோம் மேடைக்கு வரணும். சில நிமிடங்கள் காட்சிப்படுத்திவிட்டு என்னுடைய வலது பக்கமாக வந்து ஏறி இடது பக்கமாக சென்று விடலாம். பிள்ளையை நீங்கள் உட்கார வைக்கணும்னா உட்கார வைக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் காட்சிப்படுத்தலாம். அடுத்தது கேப்ரினா ஆயத்தமாக வரும்படி அன்போடு கேட்கின்றேன். ஓகே, ஜெரோம் சரியா? ரெண்டாவது. அடுத்தது ஜோஸ்லின் ஆயத்தமாய் வரும்படி அன்போடு கேட்கிறேன். கேப்ரினா, கேப்ரினா ரைட். எவ்வளோ நாளாக இருக்குமா? எத்தனை மந்த்ஸ்? 7 months. 11 ஓகே, 11 months. ஓகே, எனஃப், போயிடலாம். அடுத்தது ஜோஸ்லின் ஷைனி. அடுத்தது ஜூடி இமானுவேல் ரெடியாக இருக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஜோஸ்லின் ஷைனி எத்தனை மாதம்? 4 மாதங்கள். 4 மாதங்கள்.
ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக ஜூட் இம்மானுவேல் தொப்பியோடு கூட வீராதி வீரர் வருகிறார். அங்கே அடுத்ததாக பென்னி. பென்னி வேகமாக மேடைக்கு வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். துரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது முதல் போட்டி நிறைவுறுகின்றது. அடுத்ததாக இரண்டாவது போட்டி. எனக்கு ஒரு நோட்டீஸ். இரண்டாவது போட்டி 1 முதல் வினோலின். யாரு? ஜெனோலின். ஜெனோலின் வாங்க வாங்க. ஓகே, ஜெனோலின் எழுதிவிடுங்க, காட்சிப்படுத்துதில்லை. ஓகே, எத்தனை மாதம்? 1 இயர். டேட் ஆஃப் பர்த் என்ன? ஏம்மா டேட் ஆஃப் பர்த் என்ன? நீ டேட் ஆஃப் பர்த் சொல்லிடணும். போ ஓடு. ஓகே, அடுத்த போட்டி வண்ணங்களை சேர்த்தல். 1 முதல் 3 வயது வரை உள்ள பிள்ளைகள். ஓகே, இப்போ 2 பிள்ளைகளாக விட போகின்றோம். இதில் முதல்ல வருகின்ற பிள்ளைகள் ஜியான், கீர்த்தி. கீர்த்தி சாரா, ஜியான் ராஜ் பீட்டர். சரியா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், இங்கே நிறைய பால்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ். சரியா? மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. எப்போ கொஞ்சம் இங்கே தள்ளி வைங்க. அந்த டேபிளை கீழே தூக்கிங்களா? பிறகு தூக்கிக்கலாமே, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் வேணும்ல. தம்பி இந்த டேபிளை கீழே தூக்கிடுங்க. அது கீழே இருக்கு, கீழே கவனிச்சுக்கிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தம்பிம்மா. இதில் டேய் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கலர்ஸில் எடுத்து அங்கே கலர்ஸ் இருக்கா? ஆரஞ்சு கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. சரியா? எந்தெந்த கலரில் இந்த பாலை கொண்டு போடணும். ஓகே, சரியா? கொஞ்சம் பாருங்க, வெயிட் நாங்கள் சொல்லுவோம், டைம் சொல்லுவோம். குவீன் நீ ரெடியா? என்னமா கொடுக்கக்கூடாது. தே ஹாவ் டு பிக்கப். சரியா? ரைட். ரெடியா? ரைட். ரைட் போகலாம். ஓகே. எடுத்து உள்ளே போடு. ரைட். ஓடியா. ஓகே. நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாது. they have to pick up. சரி, ஏமா நீங்கள் கொஞ்சம் அடுத்த 2 பிள்ளைகள் ஜூட், ஓரியன், பிரசன்டினா முன்னால் வரும்படி அன்போடு கேட்கிறேன். அவங்களுக்கு 2 minutes டைம். ஏமா நீங்கள் விட்டுருங்க.
let them do. நீங்க சொல்லக்கூடாது எங்க போடணும்னு. இல்லை ஒன்று ஒன்றா தான் கொண்டு போகணும், 3 கொண்டு போகக்கூடாது. அதில் 2 பால்ஸ் கவுண்ட் கிடையாது. அவள் போடுறதை எடுத்துருங்க. ஒன் பால் தான் போட முடியும், ஒரே நேரத்தில் 2 பால்ஸ் போட முடியாது. ரைட், டைம் இஸ் அப். ஓகே, இப்போ சொல்லுங்க. ஜியான் முதல்ல எத்தனை பால் போட்டிருக்கான் கரெக்டா? ஜியான் 14 பால்ஸ்மா. ஜியான் 14 பால்ஸ் போட்டிருக்கான். இவன் எத்தனை பால்ஸ் கரெக்டாக போட்டிருக்கான்? 7. கீர்த்தி 7 பால்ஸ். சரியா? அடுத்தது ஜூட் ஓரியன், ஓரியன் ஸ்பெல்லிங் ORION. அடுத்தது பிரசன்டினா, பிரஸ்டினா PRESTEENA, பிரஸ்டினா 2 பேர். சரியா? அதுக்கடுத்த பிள்ளைகள் ஜயானா அண்ட் ஜோஷ், ஜயானா அண்ட் ஜோஸ் அடுத்தது. சரியா? ஓகே, சொல்லி கொடுத்தீங்களா? சரியா? வெயிட் 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 ரெடி ரெடி ரெடியா? ரைட், ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் வாங்க. போட்டாங்க போட்டாங்க போட்டாங்க. சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. வாங்க 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 தம்பி, அதான் வச்சிருங்க, இங்கே ஓடியாங்க. அங்கே போங்க அங்கே போங்க, அதை எடுத்து வெளியே வச்சு. ஒரு பால் தான். ஓடியாங்க 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 ஓடியாங்க. வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஒரு பால் ஒரு பால். ஓகே. ஓகே ரைட். அடுத்த 2 பேர் கொஞ்சம் பாருங்க. இப்போது ஜூட் எத்தனை பால் போட்டிருக்கான் கரெக்டாக? போடலை. ஓகே, அடுத்தது பிரஸ்டினா. ஓகே ஓகே நில், 2 பேருமே ஆமாம் கரெக்டாக போடலை, கலர் கரெக்டாக போடலை. ஓகே, அடுத்தது ஜயானா ZIONAH. அடுத்தது ஜோஷ், 2 பேர். சரியா? ஓகே, ரெடின்னு சொன்ன உடனே ரைட். ஏம்மா ரெடியா? ஓகே. ஆ ஆ ஆ ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க.
ஓடுங்க ஓடுங்க. ஆ ஏமா உள்ளேருந்து எடுக்கணும். நீங்கள் பாதி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஆ உள்ளேருந்து எடுக்கணும். ஆ ஆ நீங்கள் எங்கே போடணும்னு சொல்லக்கூடாது. ஓகே, டைம் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. அடுத்த 2 பேர். பாலை எடுத்து கொடுக்கூடாது. டைம் என்ன? ரைட். ஏமா ஜெபின் எத்தனை பால் கரெக்டாக போட்டிருக்கா? ஜெபின் ஜோஷ்னவா? ஓ, ஜோஷ்னா இப்போ தான் வர்றாளா? ஜோஷ்னா, அவன் பேர் என்னது? ஆனோக். ஓகே, ஆடமா? ஓகே. ஏமா ஜோஷ்னாவும் ஆடமும். ஜோஷ்னா எத்தனை பால்? 8 பால்ஸ். ஆடம் நில். ஜெபின் வரலையோ? வாங்க வாங்க வாங்க. ஜெபின் அண்ட் எமி. ஜெபின் அண்ட் எமி வாங்க. எமி யாரு? எமி சரி. யூஜின்
யூஜின் சாமியல். ஓடியா ஓடியா. எமியும் யூஜினும் அப்படிதானே? ஓகே ஓகே. இங்கே ஓடியாங்க, இங்கே ஓடியாங்க, இங்கே ஓடியாங்க தம்பி. ஹலோ, இங்கே ஓடியா, இங்கே ஓடியா. டைம் என்னவா? கலர் பார்த்து போடு. ஓடு ஓடு ஓடு. ஓடு ஓடு ஓடு. ம் ம். ஓகே, டைம் இஸ் அப். யூஜின் 3 balls. அவன் பேர் என்னது? ஜெபின் நில். ஒன்னா ஜெபின் 1. அடுத்தது ஜெரோம் அண்ட் பிரித்வின். என்ன? பிரித்வின் ஜெரோம். வாங்க. தம்பி பேர் என்னது? பிரித்வின் ஜெரோம். ஓகே ரைட். ஓகே ஆரம்பிங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ரெட் கலர் இருக்குது. ஏமா அடுத்ததாக ஜியானா ரெடியாக இருக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஓகே. ஓகே ஓகே. ஜெரோம் நில்.
ஓகே. பிருத்வின் எத்தனை பால்? 8 balls. பிருத்வின் 8 balls. அடுத்ததாக ஜியானா. ஜியானா வேற யாரும் இருக்கீங்களா பாக்கி? வாங்க வாங்க வந்துருங்க, பாக்கி இருக்க எல்லாரும் வந்துருங்க. ஓடியாங்க. ஜியானா. இது இவ பேர் என்னது? செஜு அஃப்ரீன். ஓகே. ஏமா பாக்கி இருக்கா? வாங்க விடுங்க, உள்ள விடுங்க. 3 பேர் தானே? ஓகே, ரெடி. ஓடி ஓடி போய் போடுங்க. ஓடியாங்க ஓடியாங்க. அங்கே போய் போடுங்க, அங்கே போய் போடுங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க, அங்கே ஓடுங்க. இங்கே ஓடியாங்க. அங்கே லைட்லாம் பெற பார்க்கலாம். அங்கே போய் போடுங்க, அங்கே போய் போடுங்க. இங்கே ஓடியாங்க, இங்கே ஓடியாங்கடா. ஜியானா போர்டு உள்ள. ரைட், டைம் இஸ் அப். 3 பேரும் நில். ஓகே. அதாவது ஒன்று ஜியானா, அடுத்தது செஜு செஜு அஃப்ரீன், அடுத்தது 3வது யார்? ரியான். ரியன், RIAN. ஓகே, ரியன். ஓகே. குட்டி செல்லங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப தாய்மார் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தோம். சில பிள்ளைகள் பாலை கொண்டு போய் விடலாமா என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, முயற்சிகள் நன்றாக எடுத்திருக்கிறார்கள். நன்றி. ஒரு பாலை கொடுத்துருக்கேன் அவனுக்கு. இந்த அந்த காலுக்கு, அந்த கைக்கு ஒரு பாலை கொடுத்துருங்க. ஓகே, 2வது போட்டி முடிந்து விட்டது. அடுத்த போட்டி ஷேப்ஸ். இது 2 முடிச்சுக்கிடுங்க. 3வது போட்டி வடிவங்களை வகைப்படுத்துதல். சரியா? இப்போ 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் நீங்க சேர்ந்து வந்துடலாம். 3, 4 வயது குழந்தைகள். ஹெல்வின், பீட்டர், ஜெஃப், ஆட்ரியல், ஃப்ரெட்ரிக். டப்பால போடுவாங்களா இல்லைன்னா அதுலேயே ஷேப் பண்ணி எடுத்துட்டாலும் சரிதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதை இங்கே தூக்கிடுவோம், நடுவில் தூக்கிடுவோம். இது எப்படி? ஏமா அதை பக்கெட்டு கீழே வச்சு, கீழே வச்சு எடுத்து
ஓகே, 5 பிள்ளைகளும் ஓடியாங்க. பிள்ளைகள் மட்டும் வாங்க மேலே. ஹெல்வின், பீட்டர், ஜெஃப், ஆட்ரியல், ஃப்ரெட்ரிக். ஓகே, அபூர்வன் வாங்க 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 வாங்க. அபூர்வன் ஒன்று. ஓகே, ஓடியாங்க. ஹெல்வின், பீட்டர், ஜெஃப், இந்த 3 பேர் நில்லுங்க. ஹெல்வின் யாரு? ஹெல்வின் கிரீனா. சரி, ஹெல்வின், பீட்டர். ஓகே, ஜெஃப் அவனா? சரி, ரைட். அப்போ அந்த 2 பேரும் வந்துருங்க. ஓடியாங்க, இங்கே ஓடியா. நீங்கள் எடுத்து இங்கே பாரு, இதில் இங்கே வா, இங்கே வா. இது என்னது? ஒரு டிசைன். சரியா? இது என்னது? இது வேற. இது என்னது? இது வேற. சரியா? இது வேற. சரியா? இது என்ன செய்யணும்? ஒன்று போல எடுத்து என்ன செய்யணும்? இதில் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்து என்ன செய்யணும்? ஒரு ஷேப் எடுத்து என்ன செய்யணும்? இதுக்குள்ளே போடணும். சரியா? ரைட். சேருங்க பார்க்கலாம். ஓடியா ஓடியா. சரியா? ஏதாவது ஒரு ஷேப்பை சூஸ் பண்ணி அது மாத்திரம் எடு. ஷேப் எடுத்து மொத்தமாக சேர் ஒரு டப்பாலே போடணும். போடுங்க போடுங்க. நீ இங்கே வந்துடணும். போடுங்க போடுங்க போடுங்க. போச்சுடா. போடுங்க போடுங்க சீக்கிரம். போடு போடு. வெரி குட். சரி, போதும் போதும் போதும், அவ்வளோதான். ஹெல்வின் சொல்லுங்க. ஆமாம், அது கரெக்டாக இருக்கு. ஹெல்வின் வந்து ரவுண்டில் 12 மிக்சிங். ஓகே, 12 அதில் மகர ரவுண்டில் 12 போட்டிருக்கான். கரெக்டாக. ஓகே. ஜெஃப் ஒரே ஒரே ஷேப்பா? ஆமாம், எல்லாம் ஒரே ஒரு ஷேப். ஒரே ஷேப். ஜெஃப் வந்து 22. பீட்டர் 10. பீட்டர் 10 ஒரே ஷேப். சரியா? ஓகே, ரைட். நீங்கள் இறங்கிடலாம். ஆட்ரியல், ஃப்ரெட்ரிக், வேறு யார் இருக்கா? 2 பேர் தானா? பேர் என்னது? அபூர்வன். ஓகே. ஆட்ரியல் யாரு? ஆட்ரியல் யாரு? இவனா?
ஃப்ரெட்ரிக் ஆட்ரியல் யார்? இங்கே ஓடியாமா, இந்த பக்கம் வா. ஃப்ரெட்ரிக் வரலையா? ஆட்ரியல் யாரு? ஆட்ரியல் இல்லையா? ரவுண்டெல்லாம் சேர்த்து இங்கே போடணும், அப்படியே இதெல்லாம் சேர்த்து ஒரு வழியில் போடணும், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு இதில் போடணும். சரிதானா? ரைட். இந்த பக்கெட்டில் போடணும். சரியா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்க. ரெடியா? ஓகே. போடுங்க 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 போடுங்க. போடுங்க. 1 by 1 ஒன்று ஒன்றா. ஓகே. ஓகே, ரைட். போடுங்க போடுங்க. ஓகே. ஃப்ரெட்ரிக். இருபது. ஃப்ரெட்ரிக் 20, அபூர்வன் 12. அபூர்வன் 12. ஓகே, ரைட். அடுத்த போட்டி மாறு வேட போட்டி. எனி பைபிள் கேரக்டர். இப்போ 1 by 1 நான் அழைக்கிறேன். தம்பிமார் கொஞ்சம் இதை வந்து ஓரமாக நாட்டி. மாறுவேட போட்டி. முதல்ல ஷெர்வின் ஜாஷுவா, அதைத் தொடர்ந்து ஜெஃபினா ரோஸ், ஐலின் ஷேரன். 1 by 1 மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்கிறேன். முதலாவது ஷெர்வின். ஷெர்வின் உடையாங்க. அடுத்தது ஜெஃபினா. அடுத்தது ஐலின். வாங்க வாங்க. நீங்க யாரு?
மெய்ப்பனா மெய்ப்பன் என்ன செய்ய போறீங்க? போய் ஆடு நல்லா மேய்ச்சிடுவாங்க போங்க. ஓடியாங்க. அடுத்த ஆளு ஜஃபீனா. ஓடியாங்க. வித்தியாசமாக வராங்களே. நீங்கள் யாரு? ஜஃபீனா ரோஸ். சரி, நீங்கள் என்ன வேடம் போட்டிருக்கீங்க? என்ன வேடம் போட்டிருக்கீங்க? ஏவாள். ஏவாளா? சூப்பராக இருக்கீங்களே. எங்கேருந்து வரீங்க? திருநெல்வேலி. போயிட்டு வாங்கம்மா, ஏதேனும் தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க. ரைட், அடுத்த ஆள் வாங்க. ஐலின். அதுக்கு அடுத்தது ஹேனியல். அடுத்தது ஜான். இப்போது ஐலின் ஷேரன். ஐலின் ஷேரன் வாங்க வாங்க, குடத்தோடு வராங்களே. ஆ ஆ பிடிங்க. ஹலோ மேடம், நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? ஐலினா? ஆமாவா இல்லையா? சரி, என்ன வேடம் போட்டிருக்கீங்க? டெபோராள். தெபோராளா? அப்படியா? ரெபேக்காளா? ரெபேக்காளா? சரி சரி, ரைட், போயிட்டு வாங்க. ம், அடுத்தது பேசுகிறவங்க பேசட்டும். இப்போ வாயில் கை வச்சு பேச மாட்டேங்க. சரி, ஹேனியல் கமான். வருகிறார் வருகிறார். மைக்கு கொடுங்க. ஹேனியல். நான் தாவீது. நான் கோலியாத்த கல்ல வச்சு கொண்டிருந்த கதறியோ சிங்கிய கொண்டிருந்த கத்தர் மேய்ப்பதற்க நான் தாழ்ச்சினாரியன். வெரி குட். தாவீது அழகா கவனும் கல்லும் வச்சிருக்கிறார் கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு. சீக்கிரமாக வீழ்த்திட்டு ஓடியாங்க. அடுத்தது ஜான் டேவிட். வாங்க வாங்க. ஜான் டேவிட். அவன் இப்போ போனது ஹேனியல். ஜான் டேவிட் வாங்க வாங்க வாங்க. நீங்கள் யாருமா? மோசே. மோசையா? நாதான் மோசே. தேவன் என் மூலமாய் கொடுத்த பட்டு கட்டளைகள் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாரோடு விக்கத்தினாலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணில அடங்காதிருப்பாயாக. ஓய்நாள பசுமா ஆசிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனின் தாய் கணப்பனவாயாக. கொலை செய்யப்பயாக. விபச்சாரம் செய்யப்பதாக. களவு செய்யப்பதாக. பொய்ச்சாட்சி நடப்பக இச்சையாக. நன்றி. ரைட், வெரி குட், சூப்பர். மோசே கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுகிறார். ஓடுங்க. அடுத்தது ஓகே ஓகே, சரி கொடுங்க. உன் பேர் என்னமா? ஐலினா? ஐலின் பேச போறானா? திரும்ப வர. வணக்கம். நான் தான் ஏவா, ஆதாமின் மனைவி. நான் தான் பூமியின் முதல் மனுஷி. கர்த்தர் என்னை ஆதாமின் விலா எலும்பினால் உண்டாக்கினார். என் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. என்னுடைய வாழ்வில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட வேண்டியவர் என்னை போல் வஞ்சிக்கப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நன்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படியா? ஜெஃபினா ரோஸ். சாரி, ஜெஃபினா ரோஸ். ஐலின்னு சொல்லிட்டேன். ஜெஃபினா ரோஸ். அடுத்தது பென்னட். பென்னட் செல்வின். ஓகே, வரல. இந்த போட்டி இதனுடன் நிறைவடைகிறது. யாருமா?
பேர் வரலையா? ஆலன். ஓகே, ஆலன் வாங்க வாங்க வாங்க. தடியோடு வருகிறார். நாதான் மோசை தேவனே பார்வோனித்து பொண்ணும் சொல்லிவிட்டு எடுப்புந்து அடக்கேறும் நான் எம்மாட்டிடம். தேங்க்யூ. ஓகே, வெரி குட். வாங்க, கற்பலையோடு அப்படி போங்க, ஓடிங்க. வேற யார் இருக்கீங்களா? ஓகே, ரைட். அடுத்த போட்டி. இப்போ 1ஆம் வகுப்பு சிறுவர் சிறுமியர் கலரிங் பண்ணுறவங்க வேதாகம படங்களுக்கு வர்ணம் தீட்டுகின்றவர்கள் வேகமாக பெயர் வாசிக்க மேடைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. ரியான்ராஜ், லில்லி, சாரா, ஜோஸ்லின், கிளாட்சியா, கிறிஸ் ஜெர்வின், கேப்ஸ்டன், தமிழ் வதனி, ஜெரிக்சான். வேகமாக ஓடியாங்க. வாங்க வாங்க. ஓகே, அப்போ இதில் உட்காருங்க. இதில் உட்காருங்க வரிசையா. அதில் உட்காருமா, உட்காருங்க. உட்காருங்க. ரைட். அடுத்த லைன் இப்படி பார்த்து உட்கார வச்சுருங்க. இல்லை இல்லை, இவங்கள அங்கே பார்த்து உட்கார வச்சுருக்கலாமோ? இல்லை, அப்படியே முகம் தெரியும். உட்காரு உட்காரு. அடுத்த குரூப் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படங்களை ஒன்று சேர்த்தல். அவங்களும் வந்துடலாம், சரியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பெயர் வாசிக்கிறேன். பெரில் ஹெலன், ஹாஸ்லின், கரன், ஜெனி, ஜெஸ்லின், ரிச்சர்ட், மிரிக், டானிஷ், ஜெயின் யூனிஸ். எல்லாரும் வந்துருங்க. கொஞ்சம் பாருங்க, வெயிட். விசில் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? வெயிட், கொஞ்சம் வெயிட் பா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க. என்ன சொன்ன பிறகு ஓடியா 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 உட்கார். அஞ்சு பேர் மாத்திரம் முதல்ல. 1 2 1 2 3 4 5. அவனை நீங்கள் ஓடியாமா. அடுத்த செட் ஓடியா ஓடியா. இங்கே தள்ளி ஓடியா, இங்கே தள்ளி ஓடியா, இங்கே தள்ளி ஓடியா. உட்காருங்க. ஓகே, கொடுங்க. இங்கே தள்ளிப்பா, அங்கே தள்ளிப்போ. உட்காரு, அதில் உட்காரு. நீ எங்கே போகிற? உங்களுக்கு இது என்ன செய்யணும்? சேர்க்கணும் ஷேப்ஸை. என்ன? வெயிட். டேய் சரி, விசில் பண்ணுங்க. ரைட், ஸ்டார்ட். நீங்கள் வரையலாம். ஒரு குரூப் வரைகிறாங்க, இன்னொரு குரூப் படங்களை ஒன்று சேர்க்கின்றார்கள்.
சரி சரி சரி. நீங்கள் இந்த பிள்ளைகளை பார்க்கணும் யார் சீக்கிரம் பண்ணுறன்ட்டு. டைமிங் பார்த்துக்கிடுங்க. விசில் பண்ணோடனே எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? ஓகே ஸ்டாப். ஒன்று செய்யுங்க, நீங்கள் 3 பேரும் அப்படியே வந்துருங்க மேலே. இந்த ஃபஸ்ட் குரூப்பை நீங்கள் பார்த்துருங்க. சரியா? செகண்ட் குரூப்கிட்ட நீங்கள் பேர் எழுதி வாங்குங்க ஷீட்டு. நீங்களே பேர் எழுதிருங்க. நீங்களே பேர் எழுதிருங்க. பேர் கேட்டு எழுதிருங்க. நீங்கள் பேரை எழுதி கொடுத்துருங்கம்மா. பேரை எழுதிருங்க. நீங்களே பேர் கேட்டுக்கிடுங்க. பேர் கேட்டு மார்க்கை போட்டுக்கிடுங்க. ஹலோ ஹலோ. சீக்கிரம் பண்ணுடா, டைம் முடிஞ்சிருச்சு. டிராயிங்கில் யாரும் இருந்தாலும் அடுத்து இந்த குரூப்பில் மிச்சம் இருக்கிறவங்க நீங்கள் என் பக்கத்தில் வந்துடலாம். இந்த சைடில், ரைட் சைடில். ஓகே கொண்டாடா, அது கொண்டா, படத்தை கொண்டா. வெரி குட். அவ்வளோத்தை கலெக்ட் பண்ணிடுமா? முடிஞ்சுதா? அவ்வளோத்தை கலெக்ட் பண்ணிடுமா? ம், நீங்கள் வாங்க வாங்க, இப்படி ஓடி வாங்க, இங்கே வாங்க, கீழே வாங்க, ஓடியாங்க 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 ஓடியாங்க, இப்படி விட்டு போயிருங்க. ஓடியா ஓடியா தம்பி, ஓடியா ஓடியா. ஓகே. ம், டிராயிங் குரூப்பில் வேறு யார் இருக்கா? 2 பேர் தான். ஓகே. ஆ ஓகே ஓகே. இதை விசில் பண்ணும்போது அப்படி கொடுத்துருவோம். ஏன்னா கொடுத்துட்டு டக்குன்னு விசில் பண்ணிச்சு. இங்கே எலும்பு கொஞ்சம் தள்ளுவேன். இங்கே அடிங்க. ரைட். வாங்க சொல்லி சொல்லிட்டேன். அவன்கிட்ட சொன்னாங்க ரஜித் வந்து கேட்டு போனோம்ல என்கிட்ட. டக்குன்னு அவங்க கொடுங்க, கொடுத்து டக்குன்னு அவங்கள ரெடி பண்ணி கொடுங்க.
அடுத்தது 3ஆம் 4ஆம் வகுப்பு கதை சொல்லுதல். பிள்ளைகள் ரெடியா இருங்க. மைக் ஒன்று தேவை. ஸ்டாண்ட் மைக்கே போட்டுருங்க. ஸ்டாண்ட் மைக் ஸ்டாண்ட் மைக் வச்சுருவோம். வெரி குட். ஸ்டாப். ஏமா வாங்க, மேலே வாங்க. அவங்ககிட்ட பேர் எழுதி வாங்க. அந்த 2 பேர் ஓடியாங்க ஓடியாங்க. அடுத்தது ஸ்டோரி டெல்லிங். ஜாஷுவா. ஜாஷுவா யாரு? நீனா ஓடியா. மைக்கு இல்லைன்னு ஸ்டாண்ட் மைக்கு கொண்டு வந்துருங்க. அடுத்தது ஆர்லின், அப்புறம் ஆலிஸ், சாம், மெரில், ரியா. வெயிட் பண்ணுங்க. என்ன வெயிட் பண்ணுங்க. மைக் ஒன்று ஓடியாங்க. கரெக்டாக உயரத்தை செட் பண்ணுங்க. தெரியவீங்க போடியா. சரி, சொன்ன பிறகு ஆரம்பிக்கிறேன். சொன்ன பிறகு ஆரம்பிக்கிறேன். ஜட்ஜஸ் வந்தாச்சா? ஓகே. அடுத்தது 3ஆம் 4ஆம் வகுப்பு. இப்பொழுது ஸ்டோரி டெல்லிங். முதலாவது ஜாஷுவா. ஜாஷுவா அடுத்த சீட் எடுத்துக்கிடுங்க. ஜாஷுவா ரைட். ஒரு ஊரில் யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்களாம். அவங்க வந்து ஏசப்பா சொன்ன ஊருக்கு போகாமல் வேறு ஊருக்கு கப்பலுக்கு போகிற ஒரு கப்பல் போக ஒரு ஏறிட்டாங்களாம். அதுக்கப்புறம் புயல் வந்துச்சான். அந்த புயலில் அந்த கப்பலில் இருக்கவங்க யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்களாம். அப்போ வந்து ஒரு மீன் வந்து அவங்கள முழுங்கிட்டான். அப்போ வந்து யோனா வந்து 3 நாள் ப்ரேயர் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் மீன் வந்து கரையில் வந்து கக்கிட்டான். அதுக்கப்புறம் யோனா வந்து ஏசப்பா சொன்ன ஊருக்கு போயிட்டாங்களாம். தேங்க்யூ. ஓகே, வெரி குட். அடுத்ததாக ஆட்லின். ஆட்லின் அவன் பேர் ஜாஷுவா. ரெண்டாவது இப்போ ஆட்லின். என் பெயர் யோனா. நான் ஒரு தீர்க்கதரிசி. நான்
மிகவும் பிரியமானவன். ஒரு நாள் தேவன் என்னை தர்ஷீஸ் பட்டணத்திற்கு போக சொன்னார். ஆனால் நானோ கீழ்ப்படியாமல் நினைவே பட்டணத்திற்கு கப்பல் ஏறினேன். நடுக்கடலில் புயல் அடித்தது. என் தவறினால் கடலில் வீசப்பட்டேன். ஒரு பெரிய மீன் என்னை விழுங்கிற்று. 3 நாட்கள் கழித்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தேவனின் மன்னிப்பு கேட்டேன். ஓகே, ஓடியாங்க. அடுத்த ஆள் அலீஸ். நான் இப்பொழுது யோனா தாத்தாவின் கதையை சொல்ல போகிறேன். யோனா கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தான். ஒரு நாள் அவன் நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனாவோ கீழ்ப்படியாமல் தர்ஷீஸ் கப்பலிற்கு போனான். அப்பொழுது நடு வழியில் காத்து மழை கொந்தளித்தன கடல். அதனால் எல்லாரும் பயந்தார்கள். மாலுமி சீட்டு குலுக்கி போட்டார்கள். யோனா பெயர் உளுந்தது. யோனாவை அடித்தட்டிலிருந்து எழுப்பி நீ என்ன தவறு செய்தாய்? நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். நினிவேக்கு போக சொன்னான். ஆனால் நான் தர்ஷீஸ் கப்பலுக்கு வந்தேன். அதனால் எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தார். அதனால் என்னை கடலில் தூக்கி போட சொன்னார். யோனாவை கடலில் தூக்கி போட்டார்கள். இயேசு ஒரு மீனை யோனாவிற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். யோனாவை சமுத்திரத்தில் போடும்பொழுது அது உழுங்கிற்று. 3 நாட்களால் அவன் ஜெபம் பண்ணான். 4ஆம் நாள் இயேசு கரையில் மீனை கக்க செய்தார். ஓடியங்க. சாம் மார்க்கஸ். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. நீ எழுந்து மகா நகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி செய். நான் நினிவேக்கு போல நான் தர்ஷீஷுக்கு போகிறேன் என்று கூறினார். நான் தர்ஷீஷுக்கு கப்பலிலே ஏறி கப்பலின் அடியிலே படுத்து உறங்கினார். அப்போ தர்ஷீஸிலே போகும்படி கடல் கொந்தளிப்பும் காற்றும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் காற்றும் புயலும் ஏற்பட்டது. அதனால யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகும்படியிலே புயலும் காற்றும் ஏற்பட்டது. உடனே யோனாவே கப்பலின் அடித்தட்டில் போய் கீழே போய் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க. அதில் யோனான் பேர். யோனா, நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் கர்த்தருடைய பதத்தில் கீழ்ப்படியாமல் நான் நினிவேக்கு போக முடியாமல் தர்ஷீஷுக்கு போயிட்டேன். அது நீங்கள் என்னை கடலிலே தூக்கி போடுங்கள்.
கடலிலே தூக்கி போடுங்கள். நாங்கள் எங்களுடைய சரக்குகளை நாங்கள் கடலிலே தூக்கி போடுகிறோம். அது பின்பு கடல் கொந்தளிப்பு அமைதியாகிவிடும். என்னை கடலிலே போடுங்கள், அப்போதான் இந்த கடல் அமைதியாகிவிடும். கடலிலே போட பின்பு உன் தேவனே உன்னை காப்பாற்றட்டும். கடலிலே போட்டுட்டு கர்த்தர் அதுக்கு ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார். வெரி குட். ஓடியாங்க. அடுத்தது மெரில் ஜெயின். அதுக்கு அடுத்தது ரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பேர் என்னதுன்னா யோவான் தீர்க்கதரிசின்னு பார்க்க போகிறோம். அமிதாயின் பையனாகிய யோவான் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பேச்சை கீழ்ப்படிந்து நடந்து தந்தார். அந்த நாளில் ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? 40 நாள் கழித்து நான் இந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொன்னாங்க. யோனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோனா தர்ஷீஸ் கப்பலில் ஏறி போயிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் யோனா தூங்கிட்டு இருந்தார். இடி, புயல், மழை எல்லாம் வந்தது. அந்த நேரத்தில் மக்கள் சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் யோனா பேர் வந்தது. அந்த மக்கள் எல்லாரும் யோனாவை கடலில் தூக்கி வீசிட்டாங்க. அந்த நேரத்தில் யோனா கடலை மூங்கி ஒரு பெரிய மீன் வாயில் முழுங்கி வயிற்றுக்குள்ளே போயிட்டான். 3 நாட்கள் யோனா மீனோட வயிற்றில் இருந்தார். அந்த நேரத்தில் யோனா யோசித்தார், ஐயோ நம்ம பாவம் பண்ணிட்டோமே, கடலோட பேச்சு கேட்காம நம்ம தர்ஷீஸ் கப்பலில் ஏறி மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் மீன் ஒரு கடற்கரையில் போய் துப்பிட்டு அந்த நேரத்தில் யோனா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பாடிட்டே போனாங்க. அந்த நேரத்தில் நினிவே பட்டணத்தில் போயிட்டாங்க. சுவிசேஷம் எடுக்கும்போது மக்கள்கிட்ட சொன்னாங்க. 40 நாள் கழிச்சு. வெரி குட். ஓடியாங்க. அடுத்தது ரியா ஆட்லின். ரியா ஆட்லின். அனைவருக்கும் மாலை வணக்கம். யோனா தீர்க்கதரிசியை பற்றி சொல்ல போகிறேன். யோனாக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஏசப்பாவுக்கு யோனா ரொம்ப பிடிக்கும். யோனாவை இயேசுவை பற்றி யோனா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்களாம். அப்போது ஒரு நாள் ஏசப்பா சொன்னாங்களாம், நான் இன்னும் 40 நாளில் பக்கத்தூர் ஜனங்களை அழிக்க போகிறேன், அவங்க பாவம் என் சன்னதி வரைக்கும் வந்துருச்சு, அதனால அப்படின்னு சொன்னார். என்னையை பற்றி போய் சொல்லுன்னு சொன்னாராம். ஆனால் யோனா பயந்துட்டு தர்ஷீஷுன்னு கப்பலில் ஏறி போனாராம். போயிட்டுருக்கும்போது திடீர்னு கடல் கொந்தளித்ததுனால சீட்டு குலுக்கி போடுவோம், யார் பேர் வருதோ அவங்க கடலில் தூக்கி போடலான்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் யோனான்னு வந்துச்சான். யோனாவை கடலில் தூக்கி போட்டாங்களாம். கடல் தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்போவும் ஏசப்பா கைவில்லையா. அதுக்கப்புறம் ஏசப்பா ஒரு மீனை விட்டார். அந்த மீன் யோனாவும் முழுங்கிருச்சான். முன்னதுக்கப்புறம் 3 நாள் அந்த வயிற்றுக்குள்ளேயே இருந்தார், அந்த மீன் வயிற்றுக்குள்ளே. அதுக்கப்புறம் 4ஆவது நாள் கடற்கரையை போய் துப்பிட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏசப்பா மன்னிச்சிட்டு திருப்பி என்னை போய் சொல்லுன்னு சொன்னாராம். சொன்னதுக்கப்புறம் போய் சொன்னாராம். ஆனால் அவங்க அப்பாவும் கேட்கலையா. கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன தான் பண்ணாங்களேன்னு பார்க்கலான்ட்டு பக்கத்தில் ஒரு கூரையை போட்டாராம். அவருக்கு துணையாக ஒரு செடியை போட்டாராம். அதுக்கப்புறம் அதை செடியை ஐயோ வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. இத்துடன் இந்த போட்டி நிறைவடைகிறது. அடுத்தது 5ஆம் 6ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு வேதாகம புத்தகங்களை அட்டவணையை வரிசைப்படுத்துகின்ற போட்டி. முதல்ல ஜோனத்தான், அபிகாயில், டைமண்ட், ஜோ 4 பேரும் இடைக்கு வரும்படி அன்போடு கேட்கிறேன். 4 பேர். ஜோனத்தான், அபிகாயில்,
டைமண்ட் ஜோ. இங்கே பாரு, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் தான் கொடுக்குறோம், சரியா? அதை நீங்கள் என்ன செய்யணும், வரிசைப்படுத்தணும், சரியா? பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் 66 புத்தகம், அதில் ஒரு பகுதி உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், வரிசைப்படுத்தணும், சரியா? ஓகே. இப்போது ஜோனத்தான் பேர் குடிச்சிக்கிறீங்களா? ஜட்ஜஸ் ஜோனத்தான், அபிகாயில், டைமன் மோசஸ், TIMON, டைமன் மோசஸ். அடுத்தது ஜோ ஜெனிஸ். திரும்ப சொல்கிறேன், ஜோனத்தான், அபிகாயில், டைமன், ஜோ ஜெனிஷ். அடுத்த நாள் சொல்லிடுறேன். அடுத்தது வில்லியம், ஃபெலிக்ஸ், ஆஷ்லின், இமாக்குலேட், ஜெர்மிலின், இமாக்குலேட் ஜெர்மிலின், JEREMILIN, ஜெர்மிலின். இப்போ வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். வெரி குட். அப்படியே விட்டுருங்க, அப்படியே வச்சுருங்க. வெயிட் அபிகாயில், அப்படி உட்காரு. எழுமி நில்லுங்க. எழுமிருங்க. ஓகே, செக் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டு மாத்திரம் சொல்லுங்கள். முதல்ல ஜோனத்தான் எத்தனை அடிக்கிருக்கான்? 3. ஜோனத்தான் 3. அபிகாயில் பாருங்கள். சரியா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. எத்தனை? 14. டைமன் செக் பண்ணுங்க. அபிகாயில் கீழே போயிடலாம், தமினி கீழே போயிடலாம், ஜோனத்தான் கீழே போயிடலாம். சரி, 4. டைமன் 4. ஜோ, டைமன் கீழே போயிடலாம். என்னாச்சு? எத்தனை? ஜோ எத்தனை? 3. ஜோ 3. அடுத்ததாக வில்லியம், ஃபெலிக்ஸ், ஆஷ்லின், எமாக்குலேட். கொஞ்சம் நின்றுடுங்க. எமாக்குலேட். குழப்பி எடுக்குங்க.
ஒன்றுக்கு அடுத்து ஒன்று இருக்காம. வில்லியம் முடியா இதில் உட்காரு. இங்கே பார்த்து அங்கே பார்த்து. ரைட். நீ அடுத்து யாரு? ஃபெலிக்ஸா. ஒரு உட்காரு. இப்படி இங்கே பார்த்து. சரியா? சொன்ன பிறகு தான் தொடணும். அடுத்தது யாரு? வர எமாக்குலேட் யாரு? இங்கே உட்காரு. இங்கே பார்த்து உட்காரு. நீ இங்கே பார்த்து உட்காரு. எமாக்குலேட் அடுத்தது ஜெரிமிலி. சரி, சரியா? ஓகே. ஏமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். அடுத்த நேம்ஸ் எழுதிக்கிறீங்களா? அடுத்தது டின்சி, ஜெனிலா, ஜேம்ஸ், கவின். எல்லாம் இருக்கீங்களா? டின்சி யாரு? டின்சி இல்லையா? ஜெனிலா இல்லை. ஜேம்ஸ் இல்லை. கவின் இல்லை. ஈடித் மட்டும்தான் இருக்கு. அப்படி யார் போனா? எமக்கு 5 பேர் வாசிங்களா? நீங்க 5 பேர் வாசிங்களா? வில்லியம் 2. அடுத்தது ஃபெலிக்ஸ் 17. வில்லியம் 17. ஓகே. ஃபெலிக்ஸ் தான் 17. சாரி, ஃபெலிக்ஸ் 17. ஆஷ்லின் ஓகே. ஆஷ்லின் நில். அடுத்தது எமாக்குலேட் செக் பண்ணுங்க. ஓகே, அது சொல்லி நீ ஆஷ்லினா ஏமா சாரி, எமாக்குலேட் தான் 0 நில். சரியா? எமாக்குலேட் வந்து சாரி ஆஷ்லின் 6. சரியா? ஓகே. அடுத்தது ஈடித் மட்டும்தான் இருக்கிறா. ஓடியா? சாரி, ஜெரெமிலின் அல்டோரா. ஓடியா? அடுத்த போட்டிக்கு ஒரே பொண்ணு ஜெரிமிலின் அல்டோரா. ஏற்கனவே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெரிமிலின் அல்டோரா எழுதியிருக்கீங்களா? ஓகே. அடுத்த போட்டி 3 ஆக்ட், 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு. அதில் தாவீது அண்ட் கோலியாத்து, நகோமி அண்ட் ரூத்து, சவுல் பார்வையடைதல். இதில் ஏதாவது ஒன்று 2 நிமிடங்கள் மட்டும். முதல்ல ஆட்ரியல், அதைத் தொடர்ந்து பெர்வின், சிஜு ஆயத்தமாய் வரும்படி அன்போடு கேட்கின்றேன். ஓகே. எத்தனை சொல்லுமா? எத்தனை?
ஓகே 18 ஓகே. அடுத்ததாக 1 மினிட்டா? ஆமாம், அடுத்தது 2 நிமிஷம் தான். சரி, ஆட்ரியல் மைக் 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 ப்ளீஸ். மைக் எடுத்து மேலே வச்சுருங்க. சீக்கிரம் ஓடியா, டைம் ஆகுது. இன்னொரு மைக் எடுத்து ஓடியா, மைக்கோட இது ஸ்டாண்டோட. போ 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 நீ சீக்கிரம் எடுத்துக்க. இங்கே ஓடியா, பேட்டரியில் ஓடியா. உட்காந்து பேச போகிறானா எப்படி? கொஞ்சம் குறைக்கணும். ஓடியா, உள்ளது ஒரு பைசா எடுப்பா. சீக்கிரம் சீக்கிரம் ஓடியா. ஓகே, ஸ்டார்ட். என்னை எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட பெலிஸ்தராங்க, நாங்கள் எல்லாரும் உங்களோட அடிமைகள். ஆனால் நான் அவனை ஜெயிச்சா இஸ்ரவேல நீங்க எல்லாரும் உங்களோட அடிமைகள். பாவம், இன்றைக்கும் ஒருவன் கூட வரவில்லையா? இஸ்ரவேலின் சேனையா, இங்க எல்லாம் போனையா? உங்க தேவன் எங்க? இஸ்ரவேலின் சேனையை அவமதிக்கிறது இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். டேய் பொடி பயல, நீ எனக்கு கம்பன் தடியை வச்சுட்டு வந்திருக்க, நான் என்ன நாயா? சின்ன பயல, இப்பவுமே அவனைய பிச்சு துண்டு துண்டா பிச்சு பறவைகளும் காட்டு வாங்க கொடுக்குறேன் பாரு. டேய், உன்னைய பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஏன் தெரியுமா? நீ பட்டயத்தோடு ஈட்டியோட தான் வந்திருக்க. நான் எப்படி தெரியுமா வந்திருக்கேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளினாலே வந்திருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹலோ, உன்னை மட்டும் இல்லை, உன் கூட்டத்தில் உள்ள எல்லா உறுப்பினையும் பறவைகளும் காட்டு விலங்குகளும் கொடுப்பேன். விட்டா நீ ஓரா பேசிட்டா போற. இதோ வாரேன். ஓகே, அடுத்தது அடுத்ததாக பெர்வின் ஓடியா ஓடியா வேகமாக ஓடியா. அடுத்தது சிஜு, அடுத்தது ஜாஷுவா. எப்பா மைக் போடுற ஆட்கள் கொஞ்சம் வந்து குறைவா, இங்கே நில்லு. இஸ்ரவேலர்களே, என் காலில் பணியுங்கள். நான் தான் கார்பூரில் மிகப்பெரிய வீரன் கோலியாத். என்னுடன் சண்டையிடுபவர் யார்? உன்னிடம் சண்டையிடுகிற நான் வருகிறேன்.
இஸ்ரவேலர்களே, இது என்ன? ஒரு வீரனை அனுப்ப சொன்னால் சிறுவனை அனுப்பியிருக்கிறீர்கள். இஸ்ரவேலின் சிறுவனை கண்டு உங்களுக்கு பயமோ? அது உன் விருப்பம் என்றால் உன் தலையை இரண்டாக வெட்டி நான் ஆகாயத்தில் பறக்கும் பட்சிகளுக்கு உணவாக கொடுப்பேன். நானும் என் சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் உன்னை வெல்லுவேன். என் கதை முடிந்து விட்டது. நானும் தேவனுடைய நாமத்தினாலே உன்னை கொல்லுவேன். ஓகே, அடுத்ததாக சிஜு, கொஞ்சம் மைக் வால்யூமும் கொஞ்சம் கூட்டி வைங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. கையில் கொஞ்சம் இங்கே தள்ளி வா, இங்கே தள்ளி சிஜு சிஜு. சவுல் பார்வையடைதல். ஏதோ ஒரு ஒளியினை பிரகாசிக்கின்றதே. சவுளே சவுளே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுகிறாய். இயேசு நானே. முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமா? சவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? தேவன், நீ பட்டணத்துக்குள்ளே புறப்பட்டு போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். சவுல் எழுந்து பார்த்தபோது அவனுக்கு முன்பே யாரும் காணவில்லை. அனனியா, சகோதரனாகிய சவுலை, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கு, நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார். சவுல் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்து அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கித்தான். ஓகே, அடுத்ததாக ஜெசிந்தா ரோஸ். ஜெசிந்தா ரோஸ் இருக்கியா? ஓடிவா ஓடிவா. ஜெசிந்தா ரோஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு நகோமி மற்றும் ரூத் யூத தேசத்திற்கு திரும்பி செல்கையில் நடந்த உரையாடலை நடித்து காண்பிக்கிறேன். அடுத்தது மெல்வின். என் தாய் வீட்டிற்கு திரும்பி போ, கர்த்தர் உனக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் உனக்கு வாய்க்கும் புருஷனுடைய வீட்டில் நீ சுகமாக இருக்க செய்வார். இல்லைம்மா, நான் உங்கள் ஜனத்தண்டை உங்கள் கூடவே வர்றேன். உன் சகோதரி தன் ஜனங்க கிட்ட திரும்பி போய்விட்டால் நீனும் அவ கூட திரும்பி போ. உங்களை விட்டு நான் போகிறதை பற்றி என்னிடம் நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீங்கள் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதம்மா என்று சொல்லி இருவரும் பெத்லஹேம் வந்து சேர்ந்தனர். நன்றி. அடுத்தது நவீன். அதைத் தொடர்ந்து கிறிஸ், ஜோனத்தான், டாஃப்னி, இப்பொழுது நவீன். அந்த இயேசுவை பின்பற்றுறவங்க நிறைய பேர் தமஸ்குல தான் இருக்காங்க. நான் ஒன்றே அங்கே போய் அவங்கள சிறைப்பிடிக்க வேண்டும். அதுக்குரிய நிருபங்கள் எல்லாத்தையும் கொடுங்க. டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு டக்கு சிக்கு குதிரையில் சவுல் டக்கராக சென்றார் தமஸ்குவுக்கு. டக்கு சிக்கு குதிரையில் சவுல் டக்கராக சென்றானே தமஸ்குவுக்கு. இயேசுவை வழி என்று நம்பும் மக்களை இழுத்து கொண்டிட சென்றாரையா. இயேசுவை வழி என்று நம்பும் மக்களை இழுத்து கொண்டிட சென்றாரையா. ஐயோ ஐயோ, என்னாச்சு? அவன் கண்ணு ரெண்டும் குருடாச்சு. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஐயோ ஆண்டவரே, நீர் யார்?
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீ எழுந்து பட்டணத்திற்கு செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு அங்கேயே சொல்லப்படும். ஐயோ, என்ன ஆகிவிட்டது? என்னால் பார்வையை பார்க்க முடியவில்லை. நான் பார்வை இழந்து விட்டேன். என் குதிரை எங்கே? என்னுடன் வந்தவர்கள் எங்கே? ஐயோ, நீ யார்? என்னை பட்டணத்துக்கு அழைத்து செல். ஐயோ, என்னால் பார்வையடைய பார்க்க முடியவில்லையே. என்னால் உண்ணவும் பிடிக்கவில்லை, புசிப்பவும் எதுவும் பிடிக்கவில்லையே. ஐயோ ஆண்டவரே. சகோதரனாகிய சவுலே, நீ வரும் வழியில் தரிசனம் கண்ட இயேசு கிறிஸ்து உன்னை பார்வையடையவும் பரிசுத்த ஆவியால் நிரப்பவும் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். என் கண்கள் மீன் சதுர்கள் விழுகின்றன. என்னால் பார்க்க முடிகிறது. ஐயோ, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து. விண்ணினொளி பிரகாசிக்க கீழே விழுந்தார். நீயே துன்புறுத்தும் இயேசுனானே சத்தம் கேட்டாரே. விண்ணினொளி பிரகாசிக்க. ஓகே, தேங்க்யூ. கிறிஸ் ஜோனத்தான் இருக்கானா? இல்லை. அடுத்ததாக டாஃப்னி ஏஞ்சல், அதைத் தொடர்ந்து மெர்சியால், அடுத்தது ஜாபின். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று நகோமி மற்றும் ரூத் உங்கள் பார்வைக்கு. இதோ உன் சகோதரி போய்விட்டால் நீயும் போய்விடு. மாட்டேன், நான் போக மாட்டேன். நீ செல்லும் இடத்திற்கெல்லாம் நானும் வருவேன். நான் உம்முடைய ஜனம் என்னோட ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன். சரி, நீ வா. இப்போது நான் ஒரு வயலுக்கு சென்று சில தானியங்களையும் சில கதிர்களையும் பொறுக்கி கொண்டு வருகிறேன். சரி, போயிட்டு வா. இந்தாங்க. இன்றைக்கு நீ யாருடன் வயலிலே வேலை செய்தாய்? நான் போவாஸ் என்பவன் வயலில் தான் வேலை செய்தேன். அப்படியா? போவாஸ் நம்முடைய சுமந்திரவாளிதான். நீ அங்கே போய் வேலை செய். அப்படியே செய்கிறேன் அத்தை. நன்றி. வெரி குட். அடுத்ததாக மெர்சியால், மெர்சிலால். நகோமி, ரூத், நீங்கள் அனைவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு வைக்கும் புருஷர்கள் வீட்டிலே நீங்கள் சந்தோஷமாக ரூத், உம்முடைய ஜனத்தன்றைக்கே உம்மை கூட வருவோம். நகோமி, என் மக்களை திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனோட வாழத்தக்கவள் அல்ல. ரூத் சத்தமிட்டு அழுதாள். நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனத்தண்டைக்கே தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. நீ உன் சகோதரியிடம் பிறகே திரும்பி போ. தேங்க்யூ. ஜாபின், தம்பி மைக்கு இறக்கி வை. ரெடி. இந்த எளிய தாவீதை உம்முடைய வல்லமையின் காரியங்களுக்கு பயன்படுத்தும் கர்த்தாவே. யாராலும் என்னை வீழ்த்த முடியாது. நானே பெரியவன். யாராவது இங்கு என்னை வீழ்த்த உள்ளீர்களா? நீ உன்னையே பெரியவன் என்று கூறுகிறாயா? உன்னை விட தேவன் பெரியவர். இந்த என்ன ஒரு ஆணவம் இந்த கொசுவுக்கு! என்னை விட பெரியவன் ஒருவன் இருக்கிறானா? இதோ உன் இயேசுவா நானன் பார்ப்போம். இன்று என் பட்டயத்துக்கு நீ இரையாக போகிறாய். கர்த்தாவே, உம்முடைய நற்கிரியைகளுக்கு என்னை இன்று செய்ய வைத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இத்துடன் இந்த
போட்டி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக 9ஆம் 10ஆம் வகுப்புகள் முதல்ல மைம் செய்ய வருகிறார்கள். ஜோவனா மேசி, பிரின்சி. இப்போ ஜோவனா மேசி, பிரின்சி 2 பேர் சேர்ந்து ஆடியோ வச்சுருந்தா முதல்ல கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏம்மா அடுத்த பிள்ளைகள் ஆடியோ இருக்குதா? உங்கள்கிட்ட ஆடியோ இருக்குதா? அடுத்ததாக ஷேரா மேக்டலின். ஷேரா அண்ட் மேக்டலின். அடுத்தது சாரா அண்ட் ஜப ஷாரோன். மூன்றாவது சாரா ஜப ஷாரோன். இல்லை வரலையா? ஓகே. ஷேரா மேக்டலின்.
தேங்க்யூ. அடுத்ததாக இவானா ஜோவன்னா. இவானா ஜோவன்னா. ஓகே, தேங்க்யூ. இத்துடன் தாளந்து போட்டிகள் நிறைவு பெறுகின்றன. இப்பொழுது அருள் திரு ஜேபிடி சுவாமிதாசன் அவர்கள் வந்து ஜெபிக்க இந்த நிகழ்வு நிறைவேறும். உடனடியாக அடுத்த கலை நிகழ்ச்சிகள் கேண்டில் மினிஸ்ட்ரீஸ் ஆயத்தமாக இருக்கிறார்கள். உடனடியாக நிகழ்வு ஆரம்பமாகும். இப்பொழுது அருள் திரு ஜேபிடி சுவாமிதாசன் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளில் நடைபெற்ற தாளந்து போட்டிக்காக நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைவருக்காக ஸ்தோத்திரம். தங்களுடைய திறமைகளை பல்வேறு வகையில் வெளிப்படுத்தின கிருபையை தந்தே நன்றி அப்பா. இதனை இந்த அருமையான நிகழ்வை புரோகிராமை ஆண்டவர் முன்னின்று ஆசீர்வதித்து தந்தீர். உம்முடைய சமூகத்திலே இந்த திருச்சபையிலே உன்னதமான பணி செய்கிற அருமையான சேர்மன் ஐயா அவர்கள் இது சிறப்பாக நடத்தத்தக்கதாக தெய்வ கிருபை அருமையில் இருந்தது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து சாட்சியங்களை காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே 3 ஜட்ஜஸ் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் கனப்படுத்துகின்ற நேரம். அருமையான அரோமநகர் ஐயரம்மா அவர்கள் முன்னாலே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொடுக்கிறோம். அடுத்த 2 பேரும் நீங்கள் வேகமாக வாருங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம்.
அக்கிரமணபுரத்திலிருந்து நம்முடைய மத்தியில் வந்து உதவி செய்திருக்கிறார்கள், நன்றி சொல்லுகிறோம். அதைத் தொடர்ந்து கதீட்ரல் தர்மதுரை ஐயருடைய துணைவியார், நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ. சற்று நேரத்தில் இப்பொழுது இந்த கலை நிகழ்ச்சிகளை ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். ஆகவே அவர்கள் ஆயத்தப்படுகின்றார்கள். சில மணித்துளிகள்